அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்ற அகவல் விளக்கம் 170வது பகுதி. வரிகள், அகவல் வரிகள் 349 மற்றும் 350, 351 மற்றும் 352 இரண்டு அகவலுக்கான விளக்கம். இரண்டு அகவல்களுக்கான விளக்கங்களை இந்த பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். 349 350 புனலினுள் புனலாய் புனல் இடை புனலாய் அணையன வயங்கும் அருட்பெருஞ்சோதி என்பது ஒரு அகவல் வரிகள். இன்னொன்று புனல் உரு புனலாய் புனல் நிலை புனலாய் அணையன பெருகும் அருட்பெருஞ்சோதி என்பதுதான் இந்த இரண்டாவது அகவல். அப்போ இந்த முதல் அகவலிலேயும் இரண்டாவது அகவலிலேயும் புனல் என்பதை பற்றி சொல்லுகிறார். புனல் என்றால் நீர் என்று பொருள். எப்படி நாம் விண்ணை பற்றி பார்த்தோம், அதற்கு பிறகு காற்றை பற்றி பார்த்தோம், அதற்கு பிறகு நெருப்பை பற்றி பார்த்தோம், அதற்கு பிறகு இப்போ நீரை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக நாம் புவி என்கிற பூமியை பார்ப்போம். இந்த 5 பூதங்கள் வரிசையிலே தான் நாம் இப்பொழுது 4வது பூதமாகிய புனல் என்கின்ற நீரை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த நீரினை பற்றி நடராஜபதி மாலையில் வள்ளல் பெருமான் 6ஆம் திருமுறை நடராஜபதி மாலையில் நீரிலே நீருற்ற நிறையிலே நிறையுற்ற நிலையிலே நுண்மைதனிலே நிகழ்விலே நிகழ்வுற்ற நிகழ்விலே நிழலிலே நெகிழிலே தன்மைதனிலே ஊரிலே அந்நீரின் உப்பிலே உப்பில் உறும் ஒன் சுவையிலே திரையிலே உற்ற நீர் கீழிலே மேலிலே நடுவிலே உற்றியல் உறுத்தும் ஒளியே காரிலே 1 கோடி பொழியினும் துணை பெறா கருணை மழை பொழி மேகமே கனக சபை நடு நின்ற கடவுளே சிற்சபை கண்ணோங்கும் ஒரு தெய்வமே தூரிலே பலமளித்து ஊரிலே வளர்கின்ற சுகஸ்வரூபமான தருவே சுத்த சிவ சன்மார்க்க நிதியே அருட்பெரும் ஜோதி நடராஜபதியே என்பதுதான் இந்த பாடல். இதில் நீரிலே நீருற்ற நிறையிலே நிறையுற்ற நிலையிலே நுண்மைதனிலே நிகழ்விலே நிகழ்வுற்ற திகழ்விலே நிழலிலே நெகிழிலே அந்த நெகிழ்ந்த தன்மையிலே தன்மைதனிலே தன்மை என்கின்றது குளிர்ச்சி அந்த தன்மையிலே ஊரிலே அந்நீரின் உப்பிலே உப்பில் உறும் ஒன் சுவையிலே திரையிலே உற்ற நீர் கீழிலே மேலிலே நடுவிலே திரை என்பது இங்கே கடலை குறிக்கும். உற்ற நீர் கீழிலே மேலிலே நடுவிலே உற்றியல் உறுத்தும் ஒளியே என்று நீரினுடைய தன்மைகளெல்லாம் எப்படி புனலினுள் புனலாய் புனலிடை புனலாய் அணையன வயங்கும் அருட்பெரும் ஜோதி என்றும் புனல் உரு புனலாய் புனல் நிலை பல்வேறு நிலைகள் இந்த பாடலில் சொல்லப்பட்ட அத்தனை நிலைகள் புனல் நிலை புனலாய் அணையன பெருகும் அருட்பெரும் ஜோதி என்று இதில் சொல்ல. அப்போது வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? பஞ்சபூதங்களினுடைய தன்மை முழுக்க இறைத்தன்மை தான். ஆனால் அதுவே இறைவனா என்றால் கிடையாது. பஞ்சபூதங்களை வணங்குகின்றவர்கள் சில நேரத்திலே அதையே கடவுளாக நினைத்து கொள்வார்கள். ஆனால் அது மட்டும் கடவுள் அல்ல. கடவுளின் தன்மை அந்த பஞ்சபூதங்களில் ஒவ்வொரு பூதத்திற்கும் இருக்கிறது. அதே போன்றுதான் அது விண்ணாக இருந்தாலும் காற்றாக இருந்தாலும் நெருப்பாக இருந்தாலும் நீராக இருந்தாலும் புவியாக இருந்தாலும் அதனுடைய தன்மைகள் அதனுடைய நிலைகள் இப்படி வேறுபட்டு இருந்த சூழலாக இருந்தாலும் எல்லாவற்றிற்குள்ளும்
இறை அருள் என்கின்ற இறை ஆற்றல் அங்கே இருக்கிறது. நமக்குள்ளே எப்படி ஆன்மாவிற்குள்ளே உள்ளொளியாக இறைவன் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அணு வடிவத்திலே ஜோதியாக நம் உள்ளே புருவ மத்தியிலே இருக்கின்றாரோ, அதே போன்றுதான் ஒவ்வொரு ஆன்மாவிலும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களிலும் அல்லது கடவுள் படைப்பிலே அத்தனையிலும் ஆன்மாவிலே கடவுளே இருக்கிறார். அதனால் புனலினுட்புனலாய், அப்போ நீருக்குள் நீராய் இருப்பதும் புனலிடை புனலாய் இருப்பதும், நீருக்கும் இரண்டாக பிரித்தால் இந்த இரண்டுக்கும் இடையிலே நீராக, அதுவும் நீர்தான், நீருக்கும் இடையிலே இருப்பதும் நீர்தான். அந்த நீராகவும் உச்சமாகவும் கீழ்நிலையிலேயும் நடுப்பகுதியிலேயும் அனைத்திலுமே அந்த புனல் இடை புனலாய் அணையென வயங்கும். அணை என்றால் அன்னை என்பது தாயின் கருணை. அந்த தாய்க்கே உரிய அந்த கருணை மனப்பான்மையோடு தான் இந்த நீர் என்பது இந்த உயிர்கள் வாழ்வதற்கு, இந்த உயிர்கள் உருவாவதற்கு எப்படி தாயினுடைய சுரோனிதப்பை நமக்கு எப்படி உருவாவதற்கு பயன்படுகிறதோ அதே போன்றுதான் நீரும் நாம் உயிர் வாழ்வதற்கும் உருவாவதற்கும் பயன்படுகிறது. அதற்கு அன்னையின் கருணையாகவே இந்த நீர் இருக்கிறது. அதைத்தான் புனலினுட்புனலாய் புனல் இடை புனலாய் அணையென வயங்கும் என்றால் நம்மை காக்கும் தாய் போல் விளங்குவது என்று பொருள். அணையென அன்னையாக விளங்குவது நமக்கு. அதனால்தான் சில சமயத்தில் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தாயை பழித்தாலும் பழிக்கலாம், தண்ணீரை பழிக்கக்கூடாது என்ற பழமொழியெல்லாம் கிராமங்களில் ஒரு தாயையும் பழிக்கக்கூடாது, தண்ணீரையும் பழிக்கக்கூடாது, அது வேற. அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தருவதற்கு தாயை காட்டிலும் ஒரு படி மேலே இருப்பது தண்ணீரின் குணம் என்பதற்காக அப்படி அந்த பழமொழி வந்திருக்கிறது. அதனால்தான் புனலினுள் புனலாய் புனலிடை புனலாய் அணையென வயங்கும் அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி ஆண்டவர்தான் உள் புனலாகவும் இடை புனலாகவும் அன்னையாகவே இருந்து இந்த உயிரை உருவாக்குவதற்கும் அந்த உயிரை காப்பதற்கும் பயன்படுவது புனல் என்கின்ற நீர் ஆகிய பஞ்சபூதங்களில் 4வது பூதமாகிய நீர். இதுதான் 349, 350, 351, 352 புனல் உரு புனலாய். இந்த புனல், இந்த நீர் எதையெல்லாம் பெற்றிருக்கிறதோ அது எல்லாம் அந்த புனலாக எது பெற்றிருக்கிறதோ, நீருக்கான இலக்கணம் இது இருந்தால்தான் நீர் என்று பொருள். நம்ம ஆங்கிலத்தில் H2O அப்படின்வோம். ஹைட்ரஜன் 2 பங்கு, ஆக்சிஜன் 1 பங்கு, 2 சேர்ந்தால் தான் நீர் உருவாகுது. அப்போ இதற்குள்ள H2O இருப்பது, அந்த நீராகவும் இருப்பது இறைவன் தான். புனல் உரு புனலாய், புனல் பெற்ற புனலாய், புனல் நிலை புனலாய். இந்த புனல் நிலை புனலாய்னா இந்த புனல் பல்வேறு நிலைகளிலே இருக்கிறது. அந்த நிலைகளைத்தான் நடராஜபதி மாலிலே நீரிலே, நீருற்ற நிறையிலே, நிறையுற்ற நிலையிலே, நுண்மைதனிலே, நிகழ்விலே, நிகழ்வுற்ற திகழ்விலே, நிழலிலே, நெகிழிலே, தன்மைதனிலே, ஊரிலே, அந்நீரின் உப்பிலே, உப்பில் உறும் ஒன் சுவையிலே, திரையிலே, உற்ற நீர் கீழிலே, மேலிலே, நடுவிலே, உற்றியல் உறுத்தும் ஒளியே என்று சொன்னாரே. அப்படி எல்லா நிலைகளிலும் ஒரு நிலை மட்டுமல்ல, நமக்கு எப்படி இந்த உடலிலே பாதாதி கேசம் வரை என்று சொல்வார்களே, பாதம் முதல் தலை வரை, தலை முதல் பாதம் வரை, இப்படி எல்லாவற்றிலும் இறைவனே. இந்திரிய 4 இடத்திலே கடவுள் பிரகாசம் உண்டு. இந்திரியங்கள், கரணம், ஜீவன், ஆன்மா. இந்த 4 இடத்திலே நமக்கு எப்படி இருக்கிறதோ, 4 நிலையிலே இருந்தால் என்ன பொருள் என்றால் நம் உடல் முழுக்க அது இருக்கிறது என்று பொருள்.
கடவுள் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கிறார் என்றால் பஞ்சபூதங்களிலே இருக்கிறார், நட்சத்திரத்திலே இருக்கிறார், சந்திரனிலே இருக்கிறார், சூரியனிலே இருக்கிறார், அங்கே இருக்கிற அக்னியாக இருக்கிறார். இந்த அக்னியிலே இருந்துதான் எல்லாவற்றிற்கும் ஆற்றலை கொடுக்கிறார். அப்போ இந்த பிரபஞ்சம் முழுக்க கடவுளாக இருக்கிறது என்று பொருள். அதனால்தான் புனல் உரு புனலாய், புனல் நிலை புனலாய் அணையென பெருகும். அணையனா அன்னையாக அந்த கருணை பெருக்கெடுத்து ஓடுகின்ற அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் அன்னை போன்று பெருக்கெடுத்து கருணை பெருக்கெடுத்து நமக்கு கொடுக்கின்ற அந்த வசதி வாய்ப்புகளை கொடுக்கின்றவராக அருட்பெரும் ஜோதி ஆண்டவரே இருக்கிறார் என்பதுதான் இந்த அகவல்ல தெரிவிக்கப்பட்டிருக்கிற உண்மை என்று இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.